கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா? கூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை? கழிவுநீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா? கழிவுநீர் ஓடுற சாக்கடையா அது காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யாரு? நீங்க பல இடங்கள்ல அங்க இடிச்ச போது நான் போய் போறான்னு அது ஒரு முதலாளி அவர் கட்டி இருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடிச்சாங்க. இங்கேயே காசாக்கராண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையா இருக்குது, அதான் இடிக்கிறாங்க. அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க பாப்போம். நீ அவ்வளவு பெரிய பெரிய அப்பாடாக்கிற நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கரணை ஏரியா குப்பை கொட்டு முன்ன எதுக்கு முன்ன? இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்துல எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கினவன் யாரு? எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது. நீ இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச அந்த ஏரியை நீ எப்படி மூண? எப்படி மூண? குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட. நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. வள்ளுவர் கோட்டம் எதுல கட்டிருக்கு? நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதுல கட்டிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்க? லேக் எங்கன்னு கேளு, அங்கிட்டு போறியாம்பா. 60 வருஷம் வாழ்ந்தவனை இடிச்சு வெள்ள போடான்னா இனிமே எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க. ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க. நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன், எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிருவீங்களா?